தேவனுடைய ராஜ்யத்தை எங்கன்னு கேட்டா எங்கன்னு நீங்க சொல்ல தெரியும்? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு என்ன சொல்ல தெரியணும்? தேவனுடைய ராஜ்யம் இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லுவார்கள். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது சொல்லுங்க. இயேசு சொல்றாரு உங்களுக்குள் இருக்கிறதுங்கிறாரு. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க எனக்குள் இருக்கு. எல்லாருமே சொல்லுங்க எனக்குள் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப தேவனுடைய அந்த ராஜ்யம் அப்படின்றது இன்னைக்கு வாசிச்ச சங்கீதத்துல கூட வருது பாத்தீங்களா? என்ன இருக்குது பாருங்க, அந்த லாஸ்ட் பட் ஒன்ல ராஜ்யம் பாட்டுல கூட வந்துச்சா, ராஜ்யம் எனக்குள்ள வந்ததால் சூழ்ச்சிகள் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. பாட்டுல சங்கீதத்துல ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அது பழைய ஏற்பாட்டுல அவர் ஜாதிகளை ஆளுகிறவர்னா, புதிய ஏற்பாட்டுல ராஜ்யம் எங்க இருக்குன்னு சொன்னோம் நம்ம. எனக்குள்ள இருக்குன்னா நான் யாரையுமே ஆள முடியும். நான் ஒரு டம்மி பீஸ் கிடையாது, நான் ஆள பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ராஜ்யம் கர்த்தருடையது. இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. இது பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டது. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டுல கர்த்தருடைய ஆவியானவருடைய காலத்துல இருக்கிறதுனால இந்த ராஜ்யம் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது. இது நான் உங்களுக்கு என்ன சொல்ல நான் விரும்புறேன்னா, ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு. ராஜ்யம்ங்கிறதுக்கு கிங்டம், இங்கிலீஷ்ல என்னது? கிங்டம். கிங் பிளஸ் டொமினியன், கிங் பிளஸ், இது தெரியும் உங்களுக்கு. இந்த கிங் இங்க உள்ள இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? அவருடைய ஆளுகையை செலுத்த இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? எதுக்கு இருக்கிறாரு இந்த கிங்? அவர் சார் ராஜ்யம் எங்க இருக்குன்னு கேட்டா என்னன்னு சொல்லணும்னு சொன்னேன். நான் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். ஒருத்தரும் சொல்லணும், சின்ன குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுங்க, ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. ஆமென். அப்போ ராஜ்யங்கிறதுக்கு கிங்டம், கிங் பிளஸ் டொமினியன். கிங் அவரு எனக்குள்ள இருக்கிறாரு. என்னவா மாத்திட்டாரு? கிங்கா மாத்திட்டாரு. எப்படி என்ன மாத்திட்டாரு? அவருடைய பிள்ளையா நான் என்னைக்கு ஆனோன்னு அன்னைக்கு மாத்திட்டாரு. என்னைக்கு நீங்க கர்த்தருடைய பிள்ளையா ஆனீங்களோ அன்னைக்கே நீங்க என்ன ஆயிட்டீங்க? கிங் ஆயிட்டீங்க, குட்டி கிங் ஆயிட்டீங்க. அப்ப கிங் என்ன செய்வாங்க? எப்பயுமே ஆளுகை தான் செய்வாங்க, ரிக்வெஸ்டே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ராஜாவுடைய வார்த்தையில என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும். ராஜாவுடைய வார்த்தை ஆளுகை செய்யும். ராஜா என்ன செய்வார்னா ஆளுகை செய்வார். அவருடைய வார்த்தையில என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும். இப்ப எப்போ உங்களுக்கு அந்த அதிகாரம் ஆளுகை வந்துச்சுன்னு நமக்குலாம் என்ன தெரியறது இல்ல, தெரியறதே இல்லை. ராஜான்னே நம்மள தெரியறது இல்லை. இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது அதுல ஒரு புழுன்னு இருக்கு பாத்தீங்களா? இல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க புழு கிடையாது. நீங்க பழைய ஏற்பாட்டுல இல்ல. இன்னைக்கு நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை வெளிச்சம் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், மறக்கவே கூடாது. தேவையானது ஒன்றேன்னு சொல்றாருல, தேவையானது ஒன்று இல்ல ஒன்றே. அது என்ன? மரியாள் என்ன செய்யறாங்க? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அந்த நல்ல பங்குன்ற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்றாங்க. நல்ல பங்குனாலே பைபிள் படிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பைபிளுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்றது. அது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறது. இன்னைக்கு இந்த கிங்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புறாரு. அப்ப இன்னைக்கு நீங்க தான் கிங்னு சொல்றேன், நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கான சில அதிகாரங்களையும் ஆளுகையும் நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ மல்கியாவோட பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. மல்கியாவோட மேத்யூல வரும்பொழுது இந்த மல்கியாவுக்கும் மேத்யூக்கும் 460 சரியான கணக்கெடுப்பு இல்ல. இவ்வளவு காலம் வரைக்கும் எப்படி இருக்குதுன்னா சைலன்ஸ். எந்த ப்ராஃபஸி சொல்லல. புரியுதுங்களா? யாரும் சட்ட திட்டங்களை சொல்றதுக்கு இல்ல. ஆனா இந்த 400 600 ஆண்டுகளுக்குள்ள சைலண்டா இருந்த ஜனங்களுக்கு, மக்களுக்கு ஃபர்ஸ்ட் காட் யாரை யூஸ் பண்றாரு தெரியுமா? ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். அந்த 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பாருங்க, ஒரு மனுஷனை காட் யூஸ் பண்றாரு. அந்த யூஸ் பண்ண பிறகு அவர் பேசுறது என்னது? மேத்யூல 3ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. மேத்யூ 3. மேத்யூல என்ன இருக்குது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்க கரெக்டா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இங்கிலீஷ்ல என்னது இது? ரிப்பென்ட். இந்த ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள். எல்லாரும் சொல்லலாம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எங்க திரும்பணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பழைய ஏற்பாட்டெல்லாம் என்ன இருந்தது?
இந்த 600 காலங்கள்ல வருஷங்கள்ல இருந்த அமைதி எதை சொல்லுது? இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் சொல்றது என்ன? அவங்க சொன்னதெல்லாம் என்ன தெரியுங்களா? கவனிங்க, சட்டங்கள். இப்ப அவங்க என்ன சொல்லி கூப்பிடலாம்? காட பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனேன்னு கூப்பிடலாம் இல்லைங்க, தேவனேன்னு கூப்பிடலாம். அப்புறம் என்ன சொல்லி கூப்பிடலாம்? கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடலாம். அவங்க கட்டாயமா அப்பான்னு கூப்பிட முடியாது. அப்போ இந்த மனம் திரும்புங்கள்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய யோசிக்கிற நினைக்கிற எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் நீ மாற்றணுங்கிறது தான் மனம் திரும்புறது. சேஞ்ச் த வே ஆஃப் திங்கிங். அந்த யோசனைய எண்ணங்களை மனதின் சிந்தனைகள் எல்லாம் வேற மாதிரி நீ சிந்திக்கணுங்கிறது தான் என்னது? மனம் திரும்பு. மனம் திரும்புங்கள்னு சொன்னா நிறைய பேர் எப்படி பேசுவாங்க? மனம் திரும்பு, கர்த்தர் இதோ சாட்டை எடுத்துட்டு வர்றார். மனம் திரும்புன்றதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்னிங் மட்டும் இல்ல, த்ரெட்டனிங். என்ன செய்வாங்க? அது வந்து ஒரு திட்டுற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற. மனம் திரும்பு அப்படின்வாங்க. அதை கர்த்தர் நேசிக்கிறாருங்கிறத அதை இந்த மாதிரி வாய்ஸ்ல சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? கர்த்தர் நேசிக்கிறார். அது ஒரு அன்பா. இப்ப இந்த மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரிலாம் த்ரெட்டன் பண்ணி சத்தம் போடணும். மனம் திரும்புங்கள் இஸ் நாட் ஷவுட்டிங். மனம் திரும்புங்கள்ன்றது ஒரு கிரையிங், ஷவுட்டிங், தண்டரிங் வாய்ஸ்ல ஒருத்தவங்கள வார்னிங் இஸ் நாட் மனம் திரும்புங்கள். ரிப்பென்ட் மீன்ஸ் உன்னுடைய எண்ணங்களை மாத்திக்கோ. ரொம்ப சிம்பிள். எப்படி மாத்தணும்? பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்கள மாதிரி நீ யோசிக்க கூடாது அப்படின்றாரு. பழைய ஏற்பாட்டுல ஒரு சின்ன உதாரணம் என்ன? தேவனேன்னு கூப்பிடலாம், கர்த்தாவேன்னு கூப்பிடலாம், அப்புறம் என்ன கூப்பிடலாம்? அவங்க கிட்ட இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேனே, அப்பான்னு கூப்பிட முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சா கூட, இப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல யாராவது ஆளுகை செய்திருக்கிறார்களா? சொல்லுங்க கொஞ்சம். ஆளுகை செய்யலையா? ஏமா ஆளுகை செஞ்சிருக்கிறாங்க. மோசஸ் ஆளுகை செய்யலையா? பார்வோன. நெகேமியா அவர் யாரு? அகாஷ்வேரு அர்த்தசஷ்டாவை நெகேமியா ஆளுகை செய்யலையா? மொர்தகாய் அகாஷ்வேரு ஆளுகை செய்யலையா? தானியேல் நேபுகாத் நேச்சார் ஆளுகை செய்யலையா? சொல்லுங்க. எலிஷா ஆகாபு ஆளுகை செய்யலையா? ஏசபேல் ஆளுகை செய்யலையா? சொல்லுங்க. ஆளுகை நடந்துகிட்டு தான் இருந்தது, ஆளுகை இல்லாம கிடையாது. ஆனா மனம் திரும்புங்கள்னா அப்ப அவங்கள மாதிரியே நம்ம இல்லதான், ஆனாலும் நம்ம அதை விட பெரியவங்க ஆட்கள். நம்ம எப்படின்னு கேளுங்க. நம்ம மனம் திரும்பணும். எப்படி திரும்பணும்னா, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு டீமன் பொசஸ் தான் ஆயிட்டு இருக்கான். யாரு? சவுல் ராஜா. சவுல் ஒரு ராஜா. அது ஓட்டுறதுக்கு அன்னைக்கு யாராவது இருந்தாங்களா? ஏமா ஒரு டீமனை கேஸ்ட் அவுட் பண்ண அன்னைக்கு நடந்திருக்காம அந்த மினிஸ்ட்ரி? ஒரு சுரமண்டலத்தை எடுத்து இவன் வாசிச்ச உடனே அது போயிரும், திருப்பி வரும், திருப்பி போகும், திருப்பி வேரோட அது போகிறதுக்கு பர்மனண்டா பரிசுத்தாவியவர் கிடையாது. ராஜ்யம் இருந்தது, ஆளுகை செய்வாங்க, அந்த ஆளுகை முடிஞ்சதும் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல எப்படி தெரியுங்களா? அந்த ராஜ்யம் உனக்குள்ளவே வந்துருச்சு, நிரந்தரமா உனக்குள்ள தங்கி இருக்கிறார். எப்படி அப்படின்னா, நீங்க என்னைக்கு born again மாறுனீங்களோ அன்றைக்கே நீங்க ஒரு கிங் ஆயிட்டீங்க. இது ரொம்ப born again born again கிடையாது. only one time born again. ஏன்னா ஜீசஸே ஹோல் பைபிள்ல born again only one time தான் ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. நிக்கோதேமஸ் வந்து கேட்கும்போது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்ன்றாரு. அதை வாசிக்கலாமா ரீட்டா? யோவான் 3ல என்ன கேட்கிறார் நிக்கோதேமஸ் வந்து? ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன் அவர் அப்படி சொல்றாங்க? நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இப்ப வந்து இவர் ஃபோக்கஸ் பண்றது என்ன? மிரக்கல்ஸ். ஏன்னா அவர் பழைய அந்த ஜான் வரைக்குமே பழைய ஏற்பாட்டு முறைமை தான்.
இவ்வளவு மிரக்கல் நடக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மிரக்கல் நடக்கும், திருப்பி நார்மல் ஆவாங்க. சரிங்களா? ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை இல்லாத காலங்கள் அது. உடனே இவர் என்ன சொல்றாரு, இந்த மிரக்கல்லாம் இருக்கட்டும்பா, மிரக்கல் வேணான்னு அவர் சொல்லல. மிரக்கல் அந்த இடத்துல மிரக்கல் வேண்டான்னு அவர் சொல்லல. ஏன்னா he is a miracle doing God. இவர் மிரக்கல் ஒர்க்கர். அவர் மிரக்கலை ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றாரு. அது என்ன சொல்றாரு தெரியுமா? நீ மறுபடி பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுங்கிற. அப்ப அவரு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டோமா நம்ம? மறுபடியும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு எழுதியிருந்தா நம்ப மாட்டோமா? ஒரு தடவை மெய்யாகவே இல்ல, மெய்யாகவே மெய்யாகவேங்கிறாரு. அப்போ மறுபடியும் பிறக்கிறத ஒரு தடவை சொன்னாலும் அப்படி ஃபோக்கஸ்லாம் என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருக்கு அக்கறையா இருக்குது. அதனாலதான் பாருங்க, இந்த 400லேருந்து 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு மனுஷனை கர்த்தர் அற்புதமா பிறக்க வைக்கிறார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குடு கிழவியா இருந்த நாள்ல குழந்தை பிறந்தவர் யாரு? இந்த யோவான். அனாயிண்டிங் கிடைச்சவர் ஃபர்ஸ்ட் யாரு? சின்னதிலே கிடைச்சது அவருதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் ஒரு மெசேஜ் தான் கொடுக்கிறாரு. அவரு ஒரு மெசேஜ் தான் கொடுக்கிறாரு. என்ன மெசேஜ் அது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்ப அன்னைக்கு சமீபமான நியர்பையா இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த காலங்களில் நியர்பையா இருக்கக்கூடிய அந்த கிங்டம் இன்னைக்கு நியர்பை எல்லாம் கிடையாது. இன்மி கிங்டம் இஸ் இன்மி. இப்ப இவர் பிரசங்கம் பண்றாருல்ல, இந்த மாதிரி பிரசங்கம் பண்றாருல்ல, நான் சொல்றேன், இப்படி இவர் பிரசங்கம் பண்ண உடனே அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கோம். ஏன் வந்துச்சு தெரியுமா? ரொம்ப நல்லா கவனிக்கிறோம். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு கிங் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, அந்த கிங்டம் டொமினியனை நீங்க யூஸ் பண்ணும்போது கட்டாயமா எதிர் வல்லமைகள் இதை நீங்க அறியவே கூடாதுன்னு கங்கணம் கட்டும். நான் ஆள பிறந்திருக்கேன், நான் ஆளுகை செய்வேன் அப்படிங்கிற ஒரு சத்தியம் மட்டும் உங்களுக்குள்ள போகாதபடி இந்த கண்ணு இந்த காது சில விஷயங்களை கேட்கும், இந்த கண்ணு இந்த சிச்சுவேஷனை பார்க்கும், சில சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு ஆமா நான் ராஜாவா, நான் கூஜா மாதிரி இருக்கேன், நான் ராஜாவா அப்படின்னு நினைக்க வைக்கும். இந்த மெசேஜை மட்டும் ஜீசஸ் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஜான் த பேப்டிஸ்ட் மெசஞ்சரா இருக்கிறவருக்கு அவருடைய தலை கட் ஆயிடுச்சு. ஆனா மெசேஜ் மட்டும் கட்டாகவே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன மெசேஜை மாத்திக்கலாம்? மாத்த முடியாது. இந்த மெசேஜை மாத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? கிரைஸ்ட் அதுக்கு அடுத்தது இந்த 4ஆம் அதிகாரத்திலையும் என்ன சொல்றாரு? 4:17 ஜீசஸ் என்ன சொல்றாரு? இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. என்னங்க இவரு இதையே சொல்றாரு. இவரு என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள். அப்ப மனசை திருப்புறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்ப மனசை திருப்புறதுன்னா என்ன? இந்த கண்ணு பார்த்துட்டு ஒரு மைண்ட்ல இருந்து ஒரு தாட் வருது, இவ்வளவுதான் காசு இருக்குன்னு வருது. இந்த அக்கவுண்ட்ஸை பார்த்துட்டு, இல்ல டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டை பார்த்துருச்சு, உடனே இந்த கண்ணு பார்க்குது, டாக்டருடைய சத்தத்தை கேட்குது. அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஃப்ராக்சர்ஸ், ஸ்கிராச்சஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அது பேசுது உங்களோட. இந்த பிரச்சனை என்ன செய்யுது உங்களோட? பேசின உடனே நீங்க அதை என்ன செய்வீங்க? அது பேசுறதுன்னா நான் உங்களுக்கு சொன்ன போன தடவை அந்த அக்கௌண்ட் என்ன பேசுது? ஓ 181 ரூபா தான் இருக்கியா, இதை வச்சு என்ன பண்றது? அது பேசுது நம்மளோட. டாக்டர்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது பேசுது நம்மளோட. ஐயோ என்ன ஆகுறது? நல்லா கவனிக்கணும். we are different from the worldly people. அவனுக்கும் டிசீஸ், எனக்கும் டிசீஸ் கிடையாது. அவனும் பற்றாக்குள்ள இருக்கான், நானும் பற்றாக்குள்ள இருக்குன்னு கிடையாது. அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை, அவனுக்கு அப்ரெஷன், எனக்கு அப்ரெஷன். அவனுக்கு டிப்ரெஷன், எனக்கு டிப்ரெஷன். அவனுக்கும் போராட்டம். நோ, நாட் அட் ஆல். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ காட் ஏமாத்துறாரா? இல்ல எனக்கு நான் இத்தனை வருஷம் ஆகுது நான் காடுக்குள்ள ஆனா எனக்கு அவங்களுக்கு இந்த சேம் டிசீஸ், ஐ டு ஹேவ் த சேம். நோ. அப்போ கர்த்தர் சிலுவையில குரூசிஃபை பண்ணதெல்லாம் சும்மாவா? சிலுவையில பாவமானது சும்மாவா? சாபமானது சும்மாவா? அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதே, அப்போ உங்களுடைய வியாதிகள் சுகமானது சும்மாவா? கிடையவே கிடையாது. அது சத்தியம். கிரைஸ்ட் குரூசிஃபிகேஷன் எவ்வளவு சத்தியமோ, நீ சாபத்திலிருந்து விடுதலானது சத்தியம். நீ தரித்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ செழிப்பா இருக்கிறது சத்தியம்.
நீ சுகமா இருக்கிறது சத்தியம். உன் உடற்கூறுகள்ல வியாதியோ மால் ஃபங்க்ஷனோ டிஸ்ஃபங்க்ஷனோ இருக்க சான்ஸே கிடையாது. எப்போ அது தெரியும்? எப்போ அது தெரியும்? நல்லா கேட்டுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்றேன், சேட்டனுக்கு பவரே கிடையாது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, சேட்டனுக்கு என்ன இல்ல? எப்போ யூஸ் பண்ணுவான் அவன்? எப்போ யூஸ் பண்ணனா, ஒரு கரண்டே இருக்குது. சிம்பிளா சொல்லித்தரேன் உங்களுக்கு. அந்த கரண்ட்ல கை வச்சு இப்படி பண்ணுனா அது ஷாக் அடிக்கும்ன்ற அறிவு இருந்தா டெஸ்ட்ராய் கிடையாது, டேமேஜ் கிடையாது. அப்ப எப்ப சேட்டனா அழிவு கிடையாது. கேஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், கரண்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், தண்ணியில ஒரு இமர்ஷன் ஹீட்டரை வச்சு தொட்டு பார்க்கலாமா? அப்ப அதை குறித்து என்ன அறிவு இருக்கணும் நம்மளுக்கு? இது கரண்ட், அந்த தண்ணியில வச்சு கரண்ட் எமிட் பண்ணுது, நான் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கணும். அதே மாதிரி வசனத்தை குறித்து ஒரு அறிவு மட்டும் வெளிச்சம் வந்துருச்சுன்னா சாத்தான் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. வசனத்தினுடைய வெளிச்சம் தெரிஞ்சிருச்சுன்னா சாத்தான் அட்டாக் பண்ண முடியாது. அப்ப அட்டாக் பண்றான்னா என்ன அர்த்தம்னா, அந்த வெளிச்சம் உனக்கு தெரியலன்னு அவனுக்கு தெரியுது, உங்களுக்கு எது தெரியலன்னு அவனுக்கு தெரியும். ஏன் போய் ஏவாளை போய் இந்த கனியை புசிக்க சொன்னா? ஆதாமுக்கு காட் சொன்ன மாதிரியே அதே பிரசன்டேஷன் இல்ல தன் மனைவி கிட்ட அவன் சொன்னது. அதே மாதிரி அவன் என்ன செய்யல. அப்போ ஏவாளுக்கு தெரியலங்கிறது சேட்டனுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு ஏன் நான் அதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு வெளிச்சமா ஒரு வசனத்தை உங்களுக்கு தெரியலன்னா அந்த வசனத்தின் மேலேயோ நானும் தான் அறிக்கிடுறேன், நானும் கர்த்தரை தான் தேடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த வெளிச்சம் இருளா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது இருளா இருக்குது. அப்ப இருளுக்கு அதிகாரி யாரு? சேட்டன், சாத்தான். ரொம்ப நல்லா தெரிஞ்சு, ஒரு வசனத்துக்குள்ள வசனம் கண்டென்ஸ் லைட், வெளிச்சம் இருக்குது. அதுல வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து உணர்வு. வேதனை ஒன்னும் தெரியாதவங்க, வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்கு. அந்த சும்மா அப்படி படிச்சுட்டு போக கூடாது. அதுக்குள்ள இப்படி மன திரும்புங்கள். அப்போ நான் யாரு? ஐ எம் எ கிங், ராஜா. நான் எனக்கு அந்த ஆளுகை இருக்கு. நான் அதை நான் அலட்சியப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க, நான் அதை கண்டுக்காம விட்டேன்னா சில காரியங்கள்லாம் நம்முடைய லைஃப்ல என்ன பண்ணோம்? தொடரும். சில பகைகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில டிப்ரெஷன்ஸ், சில ஃபெயிலியர்ஸ். சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் நம்மளை அட்டாக் பண்ணும். இதுக்கெல்லாம் காடு காரணம் கிடையாது. நீங்களும் நானும் தான் இந்த கிங்டம் டொமினியனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கிங், எவரிபடி கிங் பிளஸ் டொமினியன். Who is that king? I am the king. இப்போ இவங்க மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு ஜான் த பேப்டிஸ்ட் சொல்றாருல. ஜான் த பேப்டிஸ்ட் குறித்து பைபிள்ல மேத்யூ 11:11 எடுங்களேன். மேத்யூ 11:11. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. சூப்பர் வசனம் இது. இந்த ஒரு வசனம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஜான் த பேப்டிஸ்ட் எத்தனை மிரக்கல் பண்ணிருக்காருமா? பேயை ஓட்டிருக்கிறாரா? கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாரா? சொல்லுங்க. செங்கடலை பிளந்து விட்டாரா? மண்ணாவை பொழியிற நேரத்துல மோசஸ் மாதிரி இருந்தாரா? பைபிள் சொல்லுது 400 600 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பி அவரை பைபிள் வேதம் சொல்லுது என்னன்னு, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களிடத்துல யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் யாருமே இல்லையா. அப்போ John the Baptist is greater than Moses. ஓகேவா? ஆபிரகாம், ஐசாக், அப்புறம் யாரு? ஈவன் டேவிட், எலைஜா, மரிச்சவங்களையும் உயிரோடு எழுப்பினவரு. எலியா, எலிசா, தானியேல், அப்புறம் யாரு? ஐசாயா, எசேக்கியா. எல்லாம் குட்டி குட்டி தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசின்னு காட் டிசைன் பண்ணல, பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க குட்டி தீர்க்கதரிசி, அவங்க பெரிய தீர்க்கதரிசின்னு. நான் சொல்றேன், கர்த்தருடைய பார்வையில குட்டி பெருசுன்னு இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டுல மரிச்சோரையும் உயிரோடு எழுப்பின அந்த எலியா, எலிசா, எசேக்கியா, ஏசாயா, தானியேல், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, பெரிய 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 ஆட்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன்னு சொல்லிக்கொள்ள அவர் என்ன செய்யறாரு?
ஆசைப்படுறாரு, பெருமை. அவங்கள கூட இங்க கோட் பண்ணல அவரு. ஸ்திரீனிடத்துல பிறக்கலையா அவங்கெல்லாம்? சொல்லுங்க. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களிடத்தில் எப்படி எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா? இத ஒரு அம்மா மூலமா பிறந்து ஒரு பிரசவிச்ச ஒரு பிள்ளை அப்படின்னா அது எவ்வளவு ஒரு தெனாவட்டா இருக்குது பாருங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு? அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு காட் ஜான் த பேப்டிஸ்ட, இவனை போல பெரியவன் எவனுமே இல்லைன்னு. இவனை போல பெரியவன் எவனுமே இல்லைன்னா இவன் என்னதான் செஞ்சான்? ஏமா அதை வாசிமா. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அதோட நிறுத்துங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவர் பேசுறதெல்லாம் கோடாரிய விறகு வேறு கடியில வச்சு வெட்டிடுவேங்கிறாரு. ஹலோ, தேவனுடைய ராஜ்யத்தையே தான் பேசுறாரு. அவருடைய பிரீச்சிங்ல என்ன தெரியுங்களா? அந்த கிங் இப்ப இருக்கிறாரு, அவர் தான் ராஜ்யபாரியம் பண்ண போறாரு, அவர் தான் ஆளுகை பண்ண போறாருன்னு இவ்வளவு ஆங்காரமா அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அப்படி சொல்றாரு? முதல்ல 3 அதிகாரத்துல பார்த்தோம்ல, அப்படி அவர் பேசுறாரு. அவர் என்ன மிரக்கல் தாமா பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலங்கிறது உண்மை. ஒண்ணுமே பண்ணல. ஆனா காட் ஜீசஸ் அவரை சொல்றாரு என்னன்னு, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவங்கிட்ட இவன் மாரி யாருமே பெரியவங்க கிடையாதுங்கிறாரு. அப்ப ஏன் அப்படி சொல்றாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு ஹைலைட் இருக்கு அதுல, அந்த வசனத்துல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி ஒருத்தருமே இல்லைங்கிறாரு. ஆனா நம்ம பார்வையில ஆபிரகாம்லாம் எவ்வளவு பெருசு, சகரியா எவ்வளவு பெருசு இல்ல, எவ்வளவு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு காட் இப்படி சொல்றது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த லூக் 3 எடுங்களேன். லூக் 3ல verse 1 ரொம்ப டஃப்பா இருக்கும் அந்த வசனம். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின, அங்க பாருங்க, அங்க ஒரு வேர்ட் வருது பாருங்க. என்ன பண்ணின? ராஜ்யபாரம் பண்ணின. இன்னொரு தடவை சொல்லுங்க ரீட்டா. ராஜ்யபாரம் பண்ணினா அவன் கிங்ஷிப்ல, அவனுடைய ராஜ்யம். இப்போ ஒரு நம்ம இங்க எலெக்ஷன்லாம் நடந்து அவங்க 5 இயர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ராஜா, அந்த ராஜா பேர் என்ன இருக்கு பாருங்க. இந்த பேரு பாத்தீங்களா? ராயனுக்கு அபயம் விடுகிறேன்றாரு பாருங்க. அது மாதிரி ராயனா அன்னைக்கெல்லாம் கவர்னர்ஸ் இவங்கெல்லாம். ஓகே, திபேரியு ராயன் அந்த காலத்துல. அப்புறம் 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து. பொந்தியு பிலாத்துங்கிறது நமக்கு தெரியும். பொந்தியு இஸ் எ பிளேஸ், பிலாத்தும் ஒரு கவர்னர். இப்ப நான் சொல்றவங்க எல்லாம் பாருங்க, இவங்க பேரெல்லாம் கவனிங்க. இவங்க எல்லாம் ராஜ்யபாரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு இந்த மெசேஜோடைய சாரம் உங்களுக்கு உள்ள போகும். ராஜ்யபாரியம் பண்றாங்க பாருங்க. அப்புறம் யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கு திராகுனிந்துக்கு நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில். ஏன் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களிடத்துல ஜான் த பேப்டிஸ்ட் மாதிரி கிரேட் மேன் யாரும் இல்லைன்னு காட் சொல்றாரு. அந்த நாட்கள்ல இவர் பேச இத அதுல பின்னாடி இங்க வந்தீங்கன்னா மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுங்கள்ன்றாரு. அது யார் சொல்றா? அதுதான் அந்த ஜான் த பேப்டிஸ்ட். இத மேத்யூல என்ன சொல்றோம்? மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறார். இவரை ஏன் காட் 11:11 மேத்யூ 11:11 ஸ்திரீனிடத்துல பிறந்தவங்களை இவரை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அந்த நாட்கள்ல ராஜ்யபாரியம் நடக்குது பாருங்க. நம்ம ராஜ்யம் பண்றதுக்கு பதிலா வேற பண்றாங்கல்ல, அதே போல வேற பண்றவங்க எல்லாம் இந்த பொலிட்டிக்ஸை விடுங்க. நமக்கே நடக்குதா இல்லையா? நடக்குது. அதை விட பல கோடி மடங்கு அராஜகமான காலத்துலதான் அந்த திபேரியு ராயன்றவன் ஒரு கிங்கா இருக்கான். அடுத்தது பொந்தியுல பிலாத்துங்கிறவன் இருக்கான். பொந்தியு ஊர்க்காரன், யூதேயால இருக்கான். நல்லா கவனிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இஸ்ரேல்ல 4 இது இருக்கு: கலிலேயா, யூதேயா, இதுயா, சமாரியா. அங்க பிலிப்புங்கிறவன் இருக்கான். ஸோ இப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ட்ரையா தெரியலாம். இது கீ பாயிண்ட். இது இஸ் த கீ இஷ்யூ. இது பாட்டம் லைன் இஸ் சத்தியம். இது மனம் திரும்புங்கள்னு இவரை சொல்லிட்டு இவனை போல எவனுமே பெருசு கிடையாதுன்னு அவர் சொல்றாருன்னா, ஏன்னா அவ்வளோ ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி. யார் ஆட்சி செய்யணும்? ஒரு இதுல ட்ரைப்ஸ்ல
யூதா கோத்திரம் தான் என்னவா இருக்கணும்? ஆட்சி செய்யணும். ஆரோனுடைய சந்ததியில வந்தவங்க தான் என்ன செய்யணும்? பிரதான ஆசாரியனா இருக்கணும். லேவி கோத்திரத்தார் தான் என்ன செய்யணும்? ஆசாரியர் பணியை செய்யணும். பிரதான ஆசாரியர் பணி செய்யறதுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்துக்கிறாரு. யுத்தத்துல முன்னாடி போறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, ராஜ்யபாரியம் பண்றதுக்கு யூதா கோத்திரத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல செய்ய வேண்டிய வேலைகள், ஆசாரியனுக்குரிய வேலைகளை லேவி கோத்திரத்துல சொல்லியிருக்கிறாரு. இவன்லாம் எங்க போயிட்டான்? இப்ப காணும். இவங்க இந்த கோத்திரத்துல வந்தவங்க எல்லாம் என்னமா? இப்ப நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளாம் எப்படி எழும்பணும்? ஆனா எப்படி இருக்கிறோம்? அந்த மாதிரி இருந்த காலம் அது. அல்லேலூயா. அந்த மாதிரி இருந்த காலத்துல தைரியம் வராது. ஏன்னா they are all very terrors. இவங்கெல்லாம் ஆட்சி துஷ்பிரயோகம் அப்படின்னா தன்னுடைய பவரை மோல் ஃபங்க்ஷன் பண்றவங்க. அத என்னமா அட்ராசிட்டி. அவங்களுடைய ஆளுகையில நன்மைக்கு பதிலா தீமை மட்டுமே செய்யறவங்க. அந்த காலத்துல ஒருத்தன் நின்னுக்கிட்டு என்ன சொல்றான்? மனம் திரும்புங்கிறான். பிலிப்பை பார்க்காத, ஏரோத பார்க்காத, பிலாத்தை பார்க்காத, திபேரிராயனை பார்க்காத. என்ன ஒரு திமிரு! அந்த பரிசுத்த திமிரு உனக்கு வேணும்னு இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, மோசஸை விட, ஆபிரகாமை விட, அப்புறம் யாரெல்லாம் இருந்தா? பழைய பரிசுத்தவன்கள் எல்லாம் டான்டான்னு சொல்லுங்க. ஜாஷுவா சூரியனை சந்திரனை நிறுத்தினா அவனை விட, சாமுவேல் எவ்வளவு ஞானி அவனை விட, இவங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லையா? சொல்லுங்க. சிறினிடத்துல பிறக்கலையா இவங்கெல்லாம்? ஹலோ, சிறினிடத்தில் பிறந்தவர்களிடத்துல யோவான் சொன்ன மாதிரி பெரியவர்லன்னு சொன்ன காரணம் என்ன? இந்த 3 ஒண்ணுதான். லூக்கா 3:1. இப்படி ஒரு ஆட்சியில துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அதிகாரிகள் மத்தியில தைரியமா இருக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. என்ன வெளிச்சம்? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மேடுகள் தகர்க்கப்படும், வனாந்தரத்துல கூப்பிடுற சத்தம் நான் தான். ஜான் தி பேப்டிஸ்ட், நான் மிரக்கிள் பேபி. நான் பிறந்திருக்கேன் எங்க அம்மா அப்பாவுக்கு. நான் ஒரு ராஜ்யபாரியத்தை ஸ்தாபிக்கிறவரை குறித்து நான் பேச பிறந்திருக்கிறேன். அவன் எங்க இருக்கிறான்? அரண்மனையில இருக்கிறான். வனாந்திரம் நம்மள மாதிரி தான். வனாந்திர வாழ்க்கை தான். வனாந்திர வாழ்க்கை நீங்க யாருமே வேணான்னு சொல்லாதீங்க. வனாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குற தேவன் நம்முடைய தேவன். அவாந்திர வெளியிலே மேய்ச்சலை உண்டாக்கி காட்டுற தேவன் நம்முடைய தேவன். வனாந்திரமா இருக்குன்னு சொல்லாதீங்க. வனாந்திரம் பாட்டுக்கு இருக்குது. உனக்கு என்ன அதை பத்தி? வனாந்திரத்துல உன்னை விட்டுருவாரா? வனாந்திரத்துல மேய்ச்சல் அவருக்கு உண்டாக்கி தர முடியும். அவாந்திர வெளியில ஆறுகளை ஓட வைக்க தெரியும் அவருக்கு. அவன் அந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம் கேட்குது அவனுக்கு. வனாந்திரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் அவன் பேரு. அவன் பேரே தான் கூப்பிடுகளுடைய சத்தம். He himself is the voice of the kingdom of God. Hallelujah. இவ்வளோ ஒரு ராஜ்யபாரியம் பண்ண முடியாத நாள்ல என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு உன் மனசை மட்டும், இவங்களுக்கெல்லாம் நீ பயப்படாத, இவங்கெல்லாம் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ from the throne இவன் பிரசன்ட் பண்றான். அதனாலதான் God சொல்றாரு, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவனிடத்துல இவனை போல எவனை பெருசு கிடையாதுங்கிறார். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ். ஆகிலும், come on everybody, ஆகிலும். ஆகிலும் எல்லாரும் சொல்லணும். ஆகிலுங்கிறது ரொம்ப முக்கியமான கன்ஜெக்ஷன். அது ஆகிலும் அப்படின்னு என்ன? அவ ஸ்திரீனிடத்தில் பிறந்தவனும் ரொம்ப கிரேட். ஆனாலும் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு பாருங்க, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று. இப்ப சிறியவனா இருக்கிறன்னா நாட் த பேபி, இந்த குட்டிமா டிலைட் இருக்கால அந்த மாதிரின்ற மீனிங் கிடையாது. என்னம்மா அற்பமா உன்னை என்னலாம் நீ நெக்லெக்ட், உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், உன்னை வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு பர்சனாலிட்டியை வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்டா பார்க்கலாம், உன்னை ஒரு இக்னோர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பர்சனா நீ இருக்கலாம். சரிங்களா? ஆனா காடோட பார்வையில நீ விசேஷமானவள். காடு சொல்றாரு ஆகிலும். ஆகிலும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆகிலும் சொல்லுங்க எல்லாரும். ஆகிலும் என்ன சொல்றாரு? ஆகிலும்ட்டு அதாவது the kingdom of Godல, இந்த கிங்டம் எனக்குள்ள இருக்குங்கிறிய நீனு, இந்த ராஜ்யத்துல சிறியவனா இருக்கிறவனா நீ ரிஜெக்டடா இருக்கலாம், நீனு உன்னை வந்து இக்னோர் பண்ணலாம், உன்னை வந்து ஒரு ஃபெயிலியர் பீஸா வைக்கலாம், உன்னை வந்து ஒரு டம்மி பீஸ் ஆக்கலாம், உன்னை தூக்கி எட்டக்க எறியலாம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் இருக்கு.
இன்னொன்னு சிறியவனா இருக்கிறவனா நாட் த பேபி. அப்படி சொல்றது என்னன்னா சிறுமைப்பட்ட ஆவியில நொறுங்குண்டு அப்படி கூட இருக்கிற ஒரு விஷயத்தை காட் சொல்றது என்ன தெரியுமா? இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்கள் அவ்வளோ பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணாங்க தானே. அவங்கெல்லாம் பண்ணாங்களா இல்லையாமா? காடுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்களா இல்லையா? ஆனா அவங்கள காட்டிலும் நீங்க ரொம்ப ஸ்பெஷலுங்கிறாரு. எதை வச்சு? இப்போ கவனிங்க, அவங்கெல்லாம் சர்வன்ட்ஸ். அவங்கெல்லாம் யாருங்க? அவங்கெல்லாம் யாருங்க? அவங்கெல்லாம் யாருங்க? நம்ம யாருங்க? அவங்க சர்வன்ட்ஸ். we are the children of God. பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்லும்போது தேவனேன்னு சொல்லல, பிதாவே. ஆகிலும் அவங்கெல்லாம் அப்படி இருந்தாலும் கூட they are servants. ஆனா நீ எனக்கு பிள்ளை. அந்த பிள்ளை இல்ல, இப்போ ஒரு 50 வயசு பிள்ளை நேத்துக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்துச்சு. 50 வயசு, 50 வயசுல 50. ஆனா நேத்து தான் பேப்டிசம் எடுத்தாங்க. அவங்களதான் இந்த இடத்துல சொல்றாரு சிறியவன். அப்பனா ஒரு 10 days தான் ஆகுது நீ பேப்டிசம் எடுத்துனா நீ பெரிய ஆளுங்கிற. அல்லேலூயா. அதுல சீனியாரிட்டி ஜூனியாரிட்டியே கிடையாது. நீ born againனா நீ born again, அவ்வளவுதான். நீ கடவுளுக்குள்ள பிறந்துட்டா நீ பிள்ளைன்னா பிள்ளைதான். இது அடங்காத பிள்ளை, இது அடங்குற பிள்ளைன்றதே பெற்றோருக்கு கிடையாது. பிள்ளைன்னா பிள்ளைதான். இது திருந்தாது, இது திருந்துற பிள்ளை கிடையவே கிடையாது. அந்த சிறியவன்னா நீ 10 நாளைக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டிருக்க. காண நீ ஏத்துக்கிட்ட. நீ சிறியவனா இருந்தாலும் நீ யாரோட பெருசுங்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவனா இன்னைக்கு நீ மறுபடியும் பிறந்துட்டனா அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்ட, காடுக்குள்ள நீ வந்துட்ட. அப்ப பரலோக ராஜ்யத்துல நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து 10 நாள் தான் ஆகுது. அப்போ நீங்க சின்னவங்க. இன்னைக்கு வயசான 50 இருக்கலாம். புரிஞ்சுச்சா இல்லையா? 100 கூட இருக்கலாம், 100 வயசா கூட இருக்கலாம். நான் 75 வயசுக்கு ஒருத்தருக்கு பேப்டிசம் கொடுத்தேன். நான் எத்தனை வயசுங்கிறது அங்க முக்கியம் இல்ல. நீ முன்னாடிலாம் இருந்தவங்கலாம் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் விட நீ இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறன்னா நீ இன்னைக்குதான் கர்த்தருக்குள்ள வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாரும் உன்னை சொன்னா ஆண்டவரே அவங்கள பார்த்து இகழுறாரு. அவரு சொல்றாரு, ஐயோ அவன் ஏன் பிள்ளைங்கிறாரு. அந்த சிறியவனா இருக்கிறவன் ஜான் த பேப்டிஸ்டோட பெரியவன். யாரோட பெரியவன்? யோவான்சானோட பெரியவன். அப்படி லைட்டா நினைக்காதீங்க. அவனதான் சொல்றாரு சிறியனிடத்தில் பிறந்தவர்ல இவனை போல பெரியவன் யாரும் இல்லைங்கிறாரு. அப்ப வாட் டஸ் இட் மீன்ஸ்? என்னம்மா அதுல அர்த்தம்? எம்மா நான் ரொம்ப கிரேட்னு காட் என்ன சொல்றாரம்மா. நீ ரொம்ப கிரேட்னு நீ நினைக்க மாட்டேங்கிற. காட் சொல்றாரு நீ இன்னைக்கு பிறந்தாலும். இப்போ சில வீடுகள் எல்லாம் 30 வருஷமா வேலைக்காரவங்க இருப்பாங்க. சில வீட்டுல பாத்திருக்கீங்களா? 30 வருஷமா அது பாஸ்புக் வச்சுங்கன்னுவாங்க. அப்புறம் என்ன லாக்கர்ல எடுத்து அதை கொடுன்னுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல கை கால் ஒரு பக்கம் சரியா வரல. அந்த பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்கு. புரியுதா? கவனிங்க. அந்த இதை எடுமா, அது தர, இதை வைன்ற அளவுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? நம்பிக்கையா இருக்காங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்க. அந்த பேரக்குழு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு அவங்க வீட்டில். இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன். இந்த 25-30 வருஷமா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறவங்க கிரேட்டா? ரொம்ப ரீசெண்டாக இப்போ ஒரு 10 நாள் வந்து ஒரு பிறந்த குழந்தை அவங்க கிரேட்டா? அந்த அம்மாச்சிக்கு அது அவங்களுக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எவ்வளோ பெரிய மிரக்கிள்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்கெல்லாம் காடுக்கு சர்வன்ட்ஸ். அதே நேரத்துல நீ இப்பதான் கர்த்தருக்குள்ள வந்திருக்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் உனக்கு வெளிச்சம் கிடைக்குது. ஆனா அந்த வெளிச்சத்தை ஸ்ட்ராங்கா நிக்க கத்துக்கிட்ட. நீ பெரிய ஆள். ஏன்னா பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் let your kingdom come in my finance. Let your kingdom come in my healing. Let your kingdom come in my relationship. Let your kingdom come in my career life. Let your kingdom come in depression, oppression stage. Hallelujah. Let your kingdom பரலோகராஜ்யம் வருவதாக. எங்க வரும்? அது எங்கெல்லாம் சரியில்லையோ அந்த இடத்துக்கு வரும். அதான் சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங். அவங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, அது அந்த கிடையாது. நீ அவங்க வீட்லயும் பிரச்சனை இருக்கு, கிடையவே கிடையாது. ஆமென். இந்த சத்தியம் தெரிஞ்சா துண்டை காணோம் துணியை காணோம் சத்துரு ஓடிடுவான். அல்லேலூயா. இப்போ ஜீசஸ் என்ன ப்ரீச் பண்றாரு பாருங்க.
லூக் 9ல 1 to 6ல இருக்கு. லூக் 9 எடுங்க ரீட்டா. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். எதை குறித்து சொல்றாரு? அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல என்னெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப தேவனுடைய கிரைஸ்ட் பிரீச் பண்றாரு. எதை பிரீச் பண்ண சொல்றாரு? சீஷர்களை கூப்பிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் என்னெல்லாம் இருக்குன்னா வியாதி சுகம் ஆகிறது இருக்கு. அப்புறம் இருக்கு பேய் பிடிச்சிருக்கு, மந்திரம் செஞ்சுட்டாங்க, சாபம் இருக்கு, வியாதி இருக்கு, 20 வயசுல எல்லாரும் சாவற கிடையாது. அந்த மாதிரி சாபமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ அந்த கிங்டம் குள்ளதான் இதெல்லாம் இருக்குங்கிறத சீசர்களுக்கு சொல்லி அந்த அதிகாரம் உனக்கு இருக்குங்கிறார். இப்ப அந்த பரிசுத்தவான்கள்லாம் என்ன செய்ய முடியாது? அவங்க வாசிப்பாங்க, டிங்குன்னு ஓடிரும். திருப்பி அவன் பழைய குருடின்னு போவான், திருப்பி பேய் பிடிச்சிரும், திருப்பி இவன் சுரமண்டலத்தை வாசிக்கணும். ஆனா உங்களுக்கு அந்த ரைட் அண்ட் ராயல் அத்தாரிட்டி அண்ட் பவர், யூ ஆர் த ராயல் priesthood, the great royalty உங்ககிட்ட இருக்குது. இந்த வெளிச்சம்லாம் நீங்க வந்து கத்திட்டு இந்த வாசப்படியை தாண்டி இப்படி போயிட்டு பழைய வாழ்க்கை வாழக்கூடாதுதான் மனம் திரும்புன்றார். உன்னோட வே ஆஃப் திங்கிங் நீ மாத்துங்கிறார். சேஞ்ச் திஸ் மைண்டுங்கிறார். இது சுகம் அடையுமா? நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஒரு குருவி மூளை கூட கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் சூப்பர் நேச்சுரல் கிங்டம். இந்த பைபிள் எதை பத்தி பேசுது? நேச்சுரலை பத்தியே பேசலது. சகரியா நேச்சுரா பிறந்தவரா? குடு கிழவன் கிழவிக்கு பிறக்குமா குழந்தைங்க? சொல்லுங்க. கைன காலேஜ் போய் கேளுங்க. ஆபிரகாம் சாராக்கு பிறக்குமா? தண்ணி கோலம் ஓங்குனா போகுமா? காலம் வச்சா யோர்தான் பின்னிட்டு போகுமா? மண்ணா வானத்திலிருந்து பொழியுமா? என்னங்க இதெல்லாம் சொல்லுங்க. These are all supernatural. மரிச்சவங்களை எழுப்ப முடியுமா? புதிய ஏற்பாட்டில் எழுப்பி இருக்கிறாங்க. பீட்டர் எழுப்பி இருக்கிறார். பீட்டர் walked on water. தண்ணி மேல் நடக்க முடியுமா? இரும்பு மிதக்குமா? Nothing is impossible with God. உங்களுக்கு கண்கள் மட்டும் தெளிவடைஞ்சிட்டா போதும். அந்த அறிவு கண்கள் மட்டும் வந்துடணும். நான் ஜான் த பேப்டிஸ்டை விட பெரிய ஆளு. நான் வந்து அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் நான் யூஸ் பண்ணும். மேத்யூல 4:23 என்ன 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். நல்லா கவனிங்க. அவர் ராஜ்யன்ற வேர்ட் இருக்கா மாறிட்டா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. சுவிசேஷம் இஸ் a good news. சுவிசேஷம்னால என்னதுங்க? சுவிசேஷம்னா குட் நியூஸ். ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். அதுதான் என்னது? குட் நியூஸ்ல பெருசு என்ன தெரியுமா? நான் தான் அந்த ராஜா, எனக்குள்ளதான் அந்த டொமினியன்ஷிப் இருக்கு. நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னா அந்த ராஜா உள்ள வந்துட்டாரு. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். கிறிஸ்து பிறந்து ஒரு சுவிசேஷங்க. கிறிஸ்து உனக்காக பிறந்தாரு, உன் பாவத்துக்காக அவர் மரிச்சாரு. இது பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும், உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம். புரியுதுங்களா? ஆனா காட் உன்னை ரொம்ப உங்களுக்குள்ள திணிக்கணும்னு விரும்புறது எதுன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம். கம் ஆன் எவரிபடி, கிங்டம் காஸ்பல் சொல்லுங்க எல்லாரும். அப்பனா என்ன கிங்டம் காஸ்பல்னா? என்ன கிங்டம் காஸ்பல்னா? இந்த கிங் எனக்குள்ள இருக்கிறாரு, அந்த கிங்கோட டொமினியன்ஷிப் எனக்குள்ள இருக்குன்னா ஃபாதர்ன்ற ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் எனக்குள்ள இருக்கு. ஃபாதருங்கிற ரிலேஷன்ஷிப்ல நான் எந்த அதிகாரத்தையும் நான் எடுக்கலாம். இந்த பிள்ளை இவங்க கிட்ட போயிட்டு அதை எடுத்துக்கிட்டுமா ப்ளீஸ்னு கேட்குமா? எக்ஸ்கியூஸ் மீ கேட்குமா? தொடாதனா தான் போய் தொடும். அப்போ இன்னைக்கு சொல்றாரு அந்த அதிகாரம் ஆளுங்க என்ன கேட்கவே வேணாம் நீ. ஹலோ, ஏன்னா நான் அப்பா, நீ யாரு? அப்போ உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? நான் எடுத்துக்கொள்கிறேன், நான் கட்டளை இடுகிறேன். சுகம் தாங்கப்பா அப்படிங்கிறது அல்ல. சுகத்தை எடுத்துக்கிறேன், ஃபினான்ஸ் எடுத்துக்கிறேன். எத்தனை பேர் பேசுறது புரியுது? ஏன் அப்படி? ஏன் அப்படி? அவரு என் அப்பா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்ல, அது எனக்கு இருக்கு. இந்த வெளிச்சத்துல நம்ம நடந்தோமானா இன்னைக்கு வந்து இந்த இதுக்குள்ள இந்த கிங்டம் குள்ளதான் இருக்குதுங்க அந்த ஃபாதர்ஸ் லவ். இந்த கிங்டம் குள்ளதான் என்னகிட்ட எப்படி அனுபவிச்சாரு? கிரேஸ்.
இந்த கிங்டம்குள்ள தான் என்ன இருக்கு? லவ் ஆஃப் காட் ஃபாதர். அப்புறம் என்ன இருக்கு? கிரேஸ் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? அவருடைய கேரக்டர்ல வருது இந்த மன்னிக்கிறது, இரக்கம். அவருடைய ஃபங்க்ஷன்ல வருது நீங்க ஃபங்க்ஷன் பண்றது. என்ன ஃபங்க்ஷன் பண்றீங்க நீங்க? ஏன் நீ கவலைப்படுற? ஏசப்பா செத்தா போயிட்டாருங்கிறீங்கல்ல, அப்ப நீங்க கிங்டம் ஆஃப் காட்ல ஃபங்க்ஷன் பண்றீங்க. கிரைஸ்ட விட பெரிய பிரீச்சர் உண்டா? சொல்லுங்க. அவர் எதை பிரீச் பண்றாரு? இதுக்குள்ளதான் இருக்கு ஹீலிங், இதுக்குள்ளதான் இருக்கு ஃபைனான்ஸ், இதுக்குள்ளதான் இருக்கு கர்சஸ் பிரேக்கன் ஆவறது, இதுக்குள்ளதான் ஆல் தி பிளெஸிங்ஸ். அப்போ எப்ப அந்த அதிகாரத்தை நான் எடுக்க முடியும்? நான் பிள்ளைங்கிற உரிமையை நான் எடுத்துக்கணும். எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு அவரு. நான் வந்து யோவான் சானோட கிரேட்டு, இப்பதானே வந்தேன் நான் சொல்லட்டுமா? நீங்க இதை மாதிரி பழகி இந்த கிங்டம் டொமினியன் எடுத்துட்டீங்கன்னா, டெவில் டொமினியன். எதெல்லாம் டெவில் டொமினியன் சொல்லுங்க? சிக்னஸ், வறுமை, அப்புறம் என்னது? மென்டல் டார்ச்சர், டார்மெண்ட்ஸ், டிப்ரெஷன், அப்ரெஷன், ஃபெயிலியர்ஸ், கெரியர் லைஃப்ல ஃபெயிலியர், மேரிட் லைஃப்ல ஃபெயிலியர், அப்புறம் என்னது? எதை எடுத்தாலும் தோல்வி. நான் ஒண்ணு சொன்னா என்ன எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் நல்லது நினைக்கிறேன், எனக்கு கெடுதல் பண்றாங்க. இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் எப்படியாவது உங்க மைண்ட் செட்டை என்ன வாழ்க்கை அப்படின்னு ஆக்குறதுக்கு அவன் பிளான் பண்ணுவான். ஆனா என் அப்பாவும் நானும் ஒண்ணுங்கிற சத்தியம் தெரியும். இன்னைக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியமான சத்தியம். The bottom line foundational message is, above all seek the kingdom of God first and his righteousness. என்னென்ன உங்களுக்கு டெக்னாலஜி தெரியும், தியாலஜில இதை படிச்சேன் அதை படிச்சேன் எல்லாம் இருந்தாலும் பேசிக்கா தெரியணும்னா, அவருக்கு பிள்ளை, அவர் எனக்கு அப்பா, அவருடைய டொமினியன்ஷிப் எனக்குள்ள இருக்கு. சாத்தான் வந்து அவருக்கு பிள்ளையா? சொல்லுங்க, யாரு பிள்ளை? நான் பிள்ளை. அப்ப இந்த மைண்ட் செட் இருந்தா நீ யாருடா அப்படின்னு கேட்கலாம். நீ எதை நினைக்கிறியாதான் உன் வாழ்க்கை. நீ காடுக்கு நீ செல்ல பிள்ளை நீ நினைச்சன்னா அவர்தெல்லாம் ஒண்ணுது. அவரு ஒண்ணுதுன்னா என்னது? அவருடைய அத்தாரிட்டி ஒண்ணுது, அவருடைய டொமினியன் ஒன்னோடுது. எப்போ வரும் சிஸ்டர்? அது எப்போ வரும்? அது எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி எனக்குள்ள இருக்கு. நீங்க ட்ரெயின்ல போங்க, பஸ்ல போங்க, ஃபிளைட்ல போங்க, எங்க போங்க, வாங்க, குளிங்க, பாத்ரூம்ல இருங்க, டாய்லெட்ல இருங்க, எங்க இருந்தாலும் உங்க மைண்ட சுத்தி 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 என்ன வரணும்? மனம் சுத்தி சுத்தி வருது தானான்னு பாடுறாங்க. மனம் என்ன சுத்தி வரணும்? அவர் அப்பா, நான் பிள்ளை, அவருடைய டொமினியன்ஷிப் எனக்குள்ள இருக்கு. ஆமேன். அவர் தொட்டதுக்கெல்லாம் என்கிட்ட இந்த குட்டிமா எல்லாத்தையுமே அம்மா அம்மான்னு கேட்கிற காலம்லாம் முடிஞ்சு அவளை என்ன செய்வா? அவங்க அம்மாவதெல்லாம் இவ எடுப்பா. அதை தொடாதனால அந்த பர்சன் நோண்டுவா. ஏன்? அது அம்மாவது. ஏன் எங்க மற்றவங்க வீட்டுக்கு போய் செய்வாளா? இட் இஸ் மை மதர்ஸ். ஹல்லேலூயா. அது மாதிரிதான் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பெரியவங்களானா கூட இதை தொடாதம்மா, இது மகனே இதை மட்டும் தொடாதன்னா அதை மட்டும்தான் போய் பாப்பா. ஏன் தொடாதேன்னு நாங்க காட் சொல்றாரு, உனக்கு எனக்கு எந்த ஒரு இடைவெளியுமே கிடையாது, என்னதெல்லாம் ஒண்ணுது. நான் எப்படி ஆப்ரேட் பண்றேனோ அதை நீ ஆப்ரேட் பண்ணலாம். எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லி கொடுத்துக்கிறாரு, எவ்வளவு பெரிய காரியத்தை பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியல. பைபிள் படிச்சீங்களா? படிச்சுட்டேன். ஜெபிச்சிட்டேன். நீங்க பைபிள் படிக்கிறது ஒரு வெளிச்சமா இருக்கணும். அந்த வார்த்தை கண்டென்ட்ஸ் லைட். இந்த வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கு. பைபிள் படிச்சிட்டீங்கன்னா அந்த படிச்சதனுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில தெரியணும். நான் ஒரு ராயல் பிரிஸ்ட் கூடனா என்னுடைய பேச்சுல தெரியணும், என்னோட நடக்கையில தெரியணும். டாக்டருக்கு நான் அகைன்ஸ்ட் கிடையாது. டாக்டர் பார்க்கணும் பார்க்கலாம். ஆனா உங்க ஹார்ட்ல என்ன தெரியுமா தெரியணும்? இது என்ன பயமுறுத்த வந்திருக்கு, நான் இதுக்கு அடிபணிய மாட்டேன். When you are not managing your health, you lose the health. நீ மேனேஜ் உன் ஹெல்த்துக்காக நீ சிலதெல்லாம் மேனேஜ் பண்ணலன்னா you lose the health. When you are not managing your money, you lose the financial help. Financially நீ நல்லா இருக்க முடியாது. When you are not managing the relationship, you lose the relationship. Everything managementல தான் இருக்கு. அப்ப ஒரு கட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. என்ன இருக்கணுங்க சொல்லுங்க? என்ன கட்ஸ்? மனைவின்னு ஒரு கட்ஸ், டீச்சர் ஒரு கட்ஸ், ப்ரொஃபஸர் ஒரு கட்ஸ், டாக்டர் நானுன்னு. உங்க கெரியர் வைஸ் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கட்ஸ் கட்டாயம் இருந்தாகணும். நான் கர்த்தருடைய மகள். I am a daughter of God. The whole universe உடைய ஓனருக்கு நான் மக. உட்காந்தா எந்திரிச்சா இதை நீங்க கவர்னன்ஸ் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களை தட்டிக்க யாருமே இல்லை. நான் சொல்லலைங்க. யோவான் சான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்த யோவான் சானோட நீ பெரிய ஆளுங்கிறாரு. நான் 1993 ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் இப்ப 2024 ஜனவரில எடுத்தேன். நீ பெரிய ஆளம்மா.
கிரைஸ்ட விட யாராவது பெரியவங்க இருக்காங்களா? அவர் பிரீச் பண்ணது எதை பத்தி பண்ணிருக்கிறாரு? கிங்டத்தை பத்தி தான் பேசுறாரு. சோ கிங்டத்தை பத்தி கிங்டம் கண்டென்ட்ஸ் வாட்னா நல்லா கவனி. கிங்டம் பேசும்போதெல்லாம் பக்கத்துலயே ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. என்ன அது? வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், இருக்காமா அப்படிலாம். ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் என்ன செய்யறாருன்னா, இந்த டொமினியன் ஆஃப் டார்க்னஸ், சேட்டனுடைய ராஜ்யத்தை டிமாலிஷ் பண்றதுக்கு தான் அந்த டொமினியன்ஷிப் கொடுத்தாரு. நிறைய பேருக்கு பிசாசு ஆடுனாதான் நினைக்காதீங்க. ஒரு தோல்வியான எண்ணம் உனக்கு சுத்தி சுத்தி வருதுனாலே டார்க்னஸ் தான். ஒரு கேரியர்ல நீ முன்ன போனா ஒரு சான் ஏறினா 10 முழக்கு சறுக்குறன்னா அது ஒரு டொமினியன் ஆஃப் சேட்டன் தான். நல்லா தான் இருந்தாங்க, ஏன்னு தெரியல, சண்டை வந்துகிட்டே இருக்கு. சேட்டனோட டொமினியன். பகையை சிலுவையிலே கொன்றார். கம் ஆன் எவரிபடி, பகையை சிலுவையிலே கொன்றார். பகையை சிலுவையிலே கொன்றார். வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் என்னோடு வாழ்கிறார். இயேசு கிறிஸ்துவோட பெரிய பிரீச்சர் யாருமே கிடையாது. அவரே சொல்றாரு, சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்றார். இன்னைக்கு பிரசங்கம் எதை வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க 10 பேரா இருந்தாலும் 2 பேரா இருந்தாலும் கர்த்தர் சொல்ற கான்டெக்ஸ்ட்ல தான் நீங்க பேசணும். அது என்னது? நீ ராயல் மணி இல்லக்கா, நோ 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 பேசாதன்னு சொல்லிடணும். ரொம்ப பேசாதன்னு சொல்லிடணும். ஒருத்தரே அப்படி பேசி இன்னொரு நபர் ரொம்ப ஆப்போனண்டா இருக்கிறாங்கன்னா என்ன செய்யலாமா? நானே பேசிட்டு இருக்கேன், ஆனா மற்றவங்க யாருமே எனக்கு கோஆபரேட் பண்ணல. அப்படி கிடையாது. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பலனே இல்ல அழுவுறதுக்கு, அவ்வளோ ஓன்னு அழுவுறான். பழைய ஏற்பாட்டுல தாவீதை விட நீ பெருசுங்கிறாரு. அப்ப நீ நான் என்ன செத்தா போயிட்டேன், உனக்குள்ள நான் செத்துருவனா? உன்னோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நித்திய காலமும் நான் அழியாமையா உன்னோட இருக்கேன். அப்ப எப்படி நீ அப்படி சொல்லலாம்? அப்ப என்ன செய்யணும்? ராஜ்ய பாரியம் பண்ணணும். ராஜா என்ன பண்ணும்? வாயை திறந்து பேசணும். ராஜா வாயை திறந்து என்ன பேசணும்? ஃபினான்ஸ் வா, டொமினியன் ஆஃப் டெட்ஸ், கடன் சிலர் எப்படி முழுகிச்சுன்னே தெரியலன்னுவாங்க. அதுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும். அப்புறம் என்னத்துக்கு எதிர்த்து நிக்கலாம்? கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரைஃப் இருக்கு பாருங்க, ஒரு பகை உணர்வோடயே தான் வீட்டுல இருப்பாங்க பாருங்க. நம்ம ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டோம், அதான் பியூட்டி. ஆனா அங்க ஒரு சமாதானமே இருக்காது பாருங்க. இதெல்லாம் சேட்டனிக் டொமினியன். ஆனா ரொம்ப குட் நியூஸ் என்ன தெரியுமா? கொலோசியன்ஸ்ல 1:13 எடுங்க. 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். வாவ், வண்டர்ஃபுல் வேர்ட். அதான் நான் சொல்ல வரேன். இப்ப இவங்களோட நான் சின்னவோ அவங்களோட அதெல்லாம் கிடையாது. நல்லா கவனிங்க. சரியான வசனத்துடைய வெளிச்சம் தெரிஞ்சால்தான் நம்பர் 1. உங்க எந்த ஏரியா உங்களை அட்டாக் பண்ணுதோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த வசனத்தை எடுத்து நீ ஆளுகை செஞ்சனா ஜெயிச்சிடுவ. கம் ஆன் எவரிபடி, ராஜ்யத்திற்கு குமாரனாகிய இயேசுவுடைய அந்த ராஜ்யத்துல தான் என்ன இல்லைன்னு சொன்னாருங்க. போய் பிரீச் பண்ணு. என்னன்னு? வியாதி மேல கைய வை, பிசாச விரட்டு, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடு, நீனே போய் கொடுன்னு சொல்றாரு பாரு. அதை தான் பிரீச் பண்றாரு. இதை பிரீச் பண்ணுங்கன்னு சீசர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. படுத்தினா she brought அப்படின்னு இருக்கு. உன்னை பிடிச்சி இழுத்து கொண்டுட்டு வந்துட்டாரு. to bringன்னு இருக்கா? brought மா குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை உட்படுத்திட்டாரு. பாத்தீங்களா? டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட, டு பி டிரான்ஸ்ஃபர் இல்ல, டிரான்ஸ்ஃபர்ட் மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல. அப்படின்னா என்னது? குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நீ வந்துட்டங்கிறது உனக்கு தெரியாத வரைக்கும் தான் அவன் உன்னை டுபாக்கூர் பண்ணுவான். நீங்க வந்துட்டீங்கிறத நிலைநாட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சணும்? கன்சிஸ்டன்டா நிலைநாட்டணும். இப்போ ஒரு கோமதி சிஸ்டர் எங்க வீட்டுல ஒரு காரை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. உடனே அது ஏன் காரம் ஆயிடுமா? இல்ல நீங்க எங்க வீட்டுல வச்சிருக்கீங்க, அது ஏன் காரன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அவங்க ஏன் காருங்கிறத நிலைநாட்டுறதுக்கு வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸோட வருவாங்க. இது ஏன் காருன்னு நிலைநாட்டணும். நம்ம எதை? அந்த ராஜ்யத்துல நான் இருக்கேங்கிறத நான் ரொம்ப லேசா நினைச்சேன்னா அவன் ரொம்ப லேசா அவங்கள தட்டிட்டு போயிடுவான். நீங்க என்ன நினைக்கணும்? அந்த ராஜ்யத்துல நான் உட்படுத்தப்பட்டுட்டேன். அதனால அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். 24:14 இருக்கு மேத்யூல. ராஜ்யத்தின் சுவிசேஷம். கம் ஆன் எவரிபடி, ராஜ்யத்தின் சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. எல்லாரும் சுவிசேஷம் குட் நியூஸ். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? நான் தான் அந்த கிங். பழைய ஏற்பாட்டிலே அந்த வெளிச்சம் தெரியணும். பார்வோன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் போது
நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நான் சிறையிலேருந்து கொண்டு வர முடியாது, எனக்கு திக்கு வாயா இருக்கு, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போது கர்த்தர் சொல்றாரு, டேய் உன்னை பார்வோனுக்கு நான் தேவனாக்கினேன்ட்டார். யூ ஆர் எ காட் ஆஃப் ஃபேரோன்றார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கட்ஸான வார்த்தை பார்த்தீங்களா? அடுத்த சாப்டர்ல வருது, நீ ஆரோனுக்கு ராஜாங்கிற. கர்த்தர் உங்களை கொண்டு இந்த ஒரு இதுதான் கிங்டம் கான்செப்டுங்க. இந்த கான்செப்டை தாண்டி போகவே போகாதீங்க. உட்காந்தா, எந்திரிச்சா, டிராவல் பண்ணா, சமைச்சா, கிங்டம் டொமினியனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருங்க. பேசுறதெல்லாம் மாறிடும். when you think wrong you talk wrong, when you talk wrong you do wrong, when you do wrong your habitual everything is wrong. அப்போ இந்த மண்டையை தான் அவன் குழப்புவான், இந்த மண்டையை தான் அவன் குழப்புவான். அப்போ அதுக்கு தான் சொல்றேன், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். என்னன்னு, நான் விடுதலைக்கப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு வியாதி வந்து எனக்கு வரக்கூடாது. இப்பெல்லாம் நான் சொல்லிங்க ஜெயிச்சிருக்கிறேங்க. பஸ்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணு வலியில் இருக்காங்க, என்னை தாண்டி இந்தாண்ட ஆளு அங்கே இறங்கும் போதே கண்ணு வலி வந்துருச்சு, எனக்கு வரவே இல்லைங்க. இது கண்டேஜியஸ்ங்க. அது ஹைலி. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீ விடுதலையாக்கப்பட்டங்கிறத நீ நம்பும். முதல்ல நான் கர்த்தரை தாங்க நம்பி இருக்கிறேன்னு சோகமா ஏன் சொல்ற? நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கேன். அடாடாடா, இது என்ன இதுக்கு சோக வேண்டி கிடக்கு? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எப்படி திமிர் பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எனவே நானும் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று. இது எபிரேயர் 6ல் இருக்குது. இது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அந்த கிங்டம் டொமினியன்ஷிப்பை நீங்க நினைச்சு, அந்த கிங் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் டொமினியன் எனக்குள்ள இருக்குங்கிறத நீங்க நிலைப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, நிலைச்சிருங்க அதுல. ஆமென். ஒரு பணத்தை நிலையா அதை உடைக்க கூடாதுன்னு நான் இருப்பேன். ஒரு டெபாசிட் பண்றோம், அதை உடைக்க வேண்டாம். யாராவது உடைக்கலாம்னு நினைப்பாங்களா? அதை எவ்வளவு அதை விட பத்திரப்படுத்தணும். எதை? இந்த டொமினியன்ஷிப்பை. ஆஹா, இவகிட்ட இனிமே நம்ம வாலாட்ட முடியாது. அடுத்த தெருவில் சர்ச்சுக்கு போறவுதான். ஆனா ரொம்ப பயந்தாங்கொலி, இதுக்கு வசனமே தெரியாது, இதுகிட்ட கொஞ்ச நாள் டுபாக்கர் பண்ணலான்னு வருவான் சாத்தான். அல்லேலூயா. நான் பேசலாம், விளையாட்டா தெரியலாம், ஆனா நான் சொல்றேன், நிலைப்பாடோட இருங்க. என்ன நிலைப்பாடு? நான் கிங்ஷிப்ல இருக்கேன். நான் சன்ஷிப் ஆல்சோ, டாட்டர்ஷிப் ஆல்சோ. சன்ஷிப்னு இங்கிலீஷ்ல இருக்குன்னா அது டாட்டர்ஸ் தான் அர்த்தம். என்னங்க சண்டை போட்டு டாக்டரை விட்டாருன்னு நினைக்காதீங்க. சன்ஷிப்னாலே அவருடைய பிள்ளைகள் தான், போத் ஜெண்டர்ஸ் தான். ஆமென். அப்போ நீங்க அவருடைய பிள்ளை. அப்ப நியூ கவர்னன்ட்ல கிங்டமோட சத்தியத்துல நீங்களும் அவரும் ஒன் ஃபேமிலி. அப்பா பிள்ளைங்கிற ஃபேமிலி. இந்த வீட்டில் யாரும் பேசலன்னா அந்த ஃபேமிலியில் எல்லாம் ரொட்டீனாக டேபிளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. பிள்ளைங்க அடங்கலை, டேபிளுக்கு வருது. பிள்ளைங்க பேசலை, டேபிளுக்கு வருது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நியூ கவர்னன்ட்ல கிங்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ விடுதலையாக்கப்பட்டுட்ட, குமாரனுடைய ராஜ்யத்தில் நீ உட்படுத்தப்பட்ட. அப்போனா என்ன அர்த்தம்னா, அப்பா இதெல்லாம் ஒன்றுதுன்னு அவர் ஃபைல் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த இதெல்லாம் ஒன்றுதுன்றாரு. ஆமென். எத்தனை பேர் அதை எடுத்து யூஸ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க? சிக்னஸ்க்கு ஒரு டொமினியன் இருக்கு, அப்ரேஷனுக்கு ஒரு டொமினியன் இருக்கு. அதை விட பல கோடி மடங்கு பெரிய டொமினியன்ஷிப் காடு. அவரோட யார் பெருசு? அவர் தான் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். அப்படின்னா என்னது? இதையே தான் திங்க் பண்ணணும் நம்ம. அதுதான் மனம் திரும்புங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் பேசுனது? எத்தனை பேர் அபியாசப்படுத்த போறீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இதை நீங்க பண்ண உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அத்தாரிட்டி ஆப்ரேட் பண்ண தெரியுதுன்னும் போதே ஒருத்தன் ஓடிடுறான் பார்த்தீங்களா? அப்போ எல்லாமே உங்களை அறியாமே, ஏன்னா இதுக்கு நம்ம ஜெபிக்கவே இல்லை, இது சரியா இருந்திருக்கே. நிறைய பேர் முட்டி மோதிலாம் ஜெபிப்பாங்க. இந்த அத்தாரிட்டி அண்ட் பவரை நீங்க பண்ண எனக்கு உடம்பு நல்லா இருக்கே, ஏன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்கே, ஏன்னா இவங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கு. போராடி பேசணும், ஒன்றும் நடக்காம மாறுதே. கிங்டம் ஆஃப் டொமினியன்ல அவ்வளோ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க இதுலயே நிலைப்பாடா இருந்தா தானாவே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் எல்லாம். எத்தனை பேர் செய்ய போறீங்க? சீக் மீன்ஸ் வாட்? சீக்கிங் த கிங்டம். சீக்கிங் தேடுதல்ன்றதை விட தி எக்ஸ்ப்ளோர், டிசையர், சேஸ் பண்ணு. எவ்வளவு பெரிய
எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ஒரு புதையல தோண்டி தோண்டி இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. அத மாதிரி எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோ. எதை? கிங்டத்தை. அந்த கிங் எனக்குள்ள இருக்கிற டொமினியன்ஷிப் அவரோடது எனக்குள்ள இருக்குங்கிறத. Let the kingdom come in your finance. Let the kingdom come in your relationship. Financial breakthrough be happened in the name of Jesus. Healing happen in the name of Jesus, Lord. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், பிள்ளை பாக்கியம் உண்டாயிருக்கட்டும், திருமண காரியங்கள் நடக்கட்டும், வெற்றியும் கொண்டாட்டமும் கீத சத்தமும் குடும்பங்களில் இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி வரட்டும். தேவ வல்லமை இருப்பதாக. தேவனுடைய winning anointing, winners anointing be released upon them in the name of Jesus. திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், வாழ்த்துறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோப்பின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.